அப்பா ஒரு கேப பிடிச்சு வந்துகிட்டு இருக்கும்போது, டிரைவரோட மொபைல வாங்கி அம்மாவுக்கு கால் பண்ணேன். அப்பாவோட வாய்ஸ் கேட்டதுமே, "நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க எவ்வளோ பயந்து போயிட்டோம் தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையேன்னு" ரொம்ப பதட்டமா கேட்க, "பதட்டப்படாதம்மா, நான் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். நீ புள்ளைங்க கிட்டயும் சொல்லிருன்னு" சொல்லிட்டு கால கட் பண்றாரு. அம்மாவும் உடனே பசங்கள கூப்பிட்டு விஷயத்த சொல்ல, "போன் ஆன் ஆயிடுச்சா? இப்ப எங்க இருக்காருன்னு கொஸ்டினா கேக்குறாங்க. அதெல்லாம் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டாரு." "ஏம்மா, அவர் அப்படி சொன்னா நீ அப்படியே விட்டுருவியா? என்ன ஏதுன்னு கேட்க மாட்ட? நைட்டு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கோம். கேஷுவலா வந்து சொல்றேன்னு சொல்றாரு. இப்படிலாம் இருக்காதம்மா, அவர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்டிருக்கணும்லன்னு" பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்ப ஜெய்சு பிரியனோட வந்து எதுக்கு அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அவகிட்ட விஷயத்த சொன்னதும் அவளும் கூட சேர்ந்து திட்டுறா. அப்ப பிரியன் தான், "விடுங்க ஜெய்சு, அவங்க வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம்னு" சொல்ல, அம்மா பிரியனை பார்த்ததுமே, "நீங்க எப்ப வந்தீங்கன்னு" உட்கார சொல்லிட்டு, "நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் ஜெய்சுவும் பிரியனை எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தி வைக்கிறா. இங்க அப்பா கிரிஜாவுக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு பார்த்தா, கிரிஜா நம்பர்ல இருந்து கால் வந்தாலும் எடுக்கவே மாட்றாங்க. இங்க பிரியனும் காஃபி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்பா வீட்டுக்கு வர, எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகலையேன்னு கேட்டு, "ஏன்பா நம்ம காரில் வரலன்னு" கேட்டா, "அது செங்கல்பட்டு பக்கத்துல இருக்குமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்னு" சொல்ல, அம்மா உள்ள கூட்டிட்டு வந்து அப்பாவை சாப்பிட வைக்கிறாங்க. அப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்க, நடந்தது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்குன்னு அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்ல, அம்மா ரொம்ப பயந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. "ஜெய்சோ, நீங்க ரெடி ஆயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 8 போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடலாம்ப்பா. நீங்க நேத்து காணோம்னதும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்னு" சொல்ல, அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்புறம் ஜெய்சுவும் அப்பாவும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்திருக்க, சித்தோட அப்பாவும் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்க, "ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போய்கிட்டு இருந்தப்ப பசிக்குதுன்னு வண்டியை நிறுத்தி ஒரு ஜூஸ் குடிச்சேன். எனக்கு அது வரை மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு காட்டுக்குள்ள இருந்தேன்னு" சொல்றாரு. இங்க ஹரணியும் சித்துக்கிட்டையும் அம்மா கிட்டையும் அப்பா வீட்டுக்கு வந்த விஷயத்த சொல்றா. உடனே சித்து அப்பாவுக்கு கால் பண்ணா கால் அட்டன் பண்ண மாட்டாரு. சரி, அப்புறம் எப்படி அங்க இருந்து இங்க வந்தீங்கன்னு கேட்டா, காரும் ஸ்டார்ட் ஆகல, போன்ல இருந்த சிம்மையும் தூக்கி போட்டாங்க போல. அதனால நடந்தே மெயின் ரோட்டுக்கு வந்தேன். ஆனா அப்ப எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ஆடிட்டர் என் முன்னாடி வந்து நின்னாருன்னு சொல்றாரு. ஆடிட்டர்னா யாரு? அந்த ஃபேமஸான ஆடிட்டர் ஆனந்தானான்னு கேட்க, ஜெய்சுவும் அவர்தான்னு சொல்றா. அப்ப அம்மாவும் கால் பண்ணா கால் அட்டன் பண்ணிட்டு, "நான் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. "உங்களை எதுக்காக அவர் அப்படி பண்ணணும்னு" கேட்க, அப்பாவோட டெக்ஸ்டைல்ஸை விளக்கி கேட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லி, அவர் மேலதான் டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்பாவும் ஒரு போலீஸை கூப்பிட்டு, இவருக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு, இவரோட கார் செங்கல்பட்டுல இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு, நான் இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்புறம் மறுபடியும் சித்தப்பாவுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்க, அவங்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு, அந்த குடும்பம் போலீஸ் ஸ்டேஷன் வரை வந்துருச்சு, இனிமேல் அந்த பொண்ணு வேணுமா வேணாமான்னு யோசிச்சுக்கோன்னு சொல்றாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே ஜக்கு வாங்கின புது சிம்ம அப்பா கிட்ட கொடுக்குறான். அவரும் அதை வாங்கிட்டு வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப, "கடை வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு" மீரா சொல்றா. அப்பாவும் சரின்னு வெளியே வந்து கிரிஜாவுக்கு கால் பண்ண, அவங்க அப்பாவோட பேரை பார்த்துட்டு இப்பவும் கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கால் பண்ணா, மது வந்து யார் கால் பண்ணிக்கிட்டே இருக்காதுன்னு பார்த்து, அப்பாவோட நம்பரை பார்த்ததுமே இவரை முதல்ல பிளாக்ல போடணும்னு பிளாக்ல போட்டு விடுறா. அப்புறம் கிரிஜாவும் எங்கேயோ வெளியே போயிட்டு வர, திடீர்னு மயக்கம் போட்டு விழ போக, கரெக்டா சித்து வந்து அவங்கள தாங்கி பிடிக்க, அப்ப வாட்ச்மேனும் இதை பாக்குறாரு. சித்து அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு டேப்லெட் எல்லாம் எடுத்து கொடுத்து போட வைக்கிறான். கிரிஜாவும் சித்து அன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்ல, "நான் இப்ப இதை பேசுறது சரியா தப்பான்னு தெரியல. அவங்க கேட்ட முறை வேணா தப்பா இருக்கலாம். ஆனா அவங்க எதிர்பார்த்தது நியாயம் தானே. நான் சொல்றேன்னு எதுவும் தப்பா எடுத்துக்க வேணாம். நீங்க முக்கியம்னு நினைச்சிருந்தா ஏன் வர முடியலன்னு உங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லி இருந்திருக்கணும்ல. நீங்களும் உங்க பொண்ணும் யாரையும் டிஃபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. அப்படி இருந்தா அவங்க கிட்ட இருந்து நமக்கு மரியாதை கிடைக்காது, அவமானம் மட்டும்தான் கிடைக்கும். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு கடந்து போயிருங்கன்னு" அட்வைஸ் பண்றான். கிரிஜா கிட்ட இருந்து அப்பாவை பிரிக்கிற வேலையில சித்து ஃபர்ஸ்ட் கோலே ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டான். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மது அங்க வர, சித்து அவங்கள பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான். மதுவும் என்னாச்சுமான்னு கேட்க, அவ கிட்ட நடந்த விஷயத்த சொன்னதும், "சரி, நீ உள்ள வந்து ரெஸ்ட் எடுன்னு" கூட்டிட்டு போறா. இங்க ஜக்குவும் ஜெய்சுவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க அப்பாவோட கார் எடுத்துட்டு வர, ஜெய்சுவும் அப்பாவை கூப்பிடுறா. போலீஸும் பிளட் ரிப்போர்ட்ல உங்க உடம்புல ட்ரக்ஸ் கலந்துருக்குன்னு சொல்ல, ஜெய்சு ரிப்போர்ட்டை வாங்கி படிச்சு பாக்குறா. "நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, வெளியே எங்கேயும் போக வேணாம்னு" சொல்லிட்டு போறாரு. ஜக்கு இதை கண்டிப்பா அந்த ஆடிட்டர் தான் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம அக்கா கிட்டே போயிடலாம், அவங்க தான் இதெல்லாம் கரெக்டா முடிச்சு கொடுப்பாங்கன்னு சொன்னா, "டேய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, சட்டப்படி எல்லாம் நடக்கட்டும்னு" சொல்லிட்டு போறாரு. அப்புறம் யாருன்னே தெரியாதவனுங்க வந்து மீராவை கடத்திட்டு போறது மட்டும் இல்லாம ஜெய்சு ஹரிணின்னு எல்லாரையுமே கடத்திட்டு போக என்னடா நடக்குதுன்னு பார்த்தா, அம்மா தான் அப்பாவுக்கு நடந்ததை நினைச்சு ரொம்ப பயத்திலே கனவு காண்டிருக்காங்க. இதனால பசங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.